400 அடி ரோட் ஃபேஸிங்கில் 5 ஏக்கர் தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டினோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருங்க. 5 ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. தென்னை மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசு இருக்குங்க. இந்த லேண்டோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் வந்து இந்த லேண்டுக்கு வருதுங்க. அது போக ஒரு தொட்டி இருக்குதுங்க, 2 போர்வெல் இருக்குங்க. கிணறு வந்து இந்த லேண்டுக்குள்ளே வராதுங்க. போரில் வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்குதுங்க. ஃபுல்லாக இந்த 5 ஏக்கருக்கும் பாசன வசதி நல்லா இருக்கிறதுனால கிணறு தேவைப்படலைங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குங்க. வருஷத்தில் 3லேருந்து 4 மாதம் மழை நீர் நிற்குங்க. அது போக மீதி நாளில் பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர்லேருந்து வர்ற மீத தண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதனால் ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால போர்வெல் வந்து ஈஸியாக ஸ்டோரேஜ் ஆகிக்குங்க. அதனால் தண்ணி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரௌண்டிங் எல்லாமே 4 சைடுமே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க. எல்லாமே ஒரு செழிப்பான பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுங்க. மண்ணோட டைப்பும் பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மண் வளம் தண்ணீர் வளம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே ஃபுல்லாக இன்டர் கிராப் நிறைய போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான கிராப் போட்டிருக்காங்க. இன்டர் கிராப் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு லிஸ்ட்டு போட்டோம்னாலே ரொம்ப பெருசாக போகுதுங்க. உள்ளே வந்து மெயினாக வந்து பாக்கு போட்டிருக்காங்க. உள்ளே பப்பாளி செடி இருக்குதுங்க, கொய்யா செடி, முருங்கை செடி இருக்குதுங்க. சோத்து கத்தாழை கூட நிறைய ஃபுல்லாக உள்ளே வந்து செடி போட்டிருக்காங்க. அதுபோக எக்கச்சக்கமான மர வகைகள் உள்ளே வச்சுருக்காங்க. வாழை இருக்குங்க. இருக்கிற அத்தனை பல வகைகளும் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம தென்னந்தோப்புன்னு சொல்கிறத விட இது எல்லா வகையான மரங்களுமே வச்சுருக்கிற ஒரு தோட்டம்னு தான் நம்ம சொல்லணுங்க. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான இன்டர் கிராப் வச்சுருக்காங்க. பாருங்கள், மான் செடி ஒன்று தெரியுதுங்களா? கீழே இடையில பார்த்தீங்கன்னா சோற்றுக்கத்தாழை இருக்குங்க, முருங்கை செடி இருக்குங்க. இந்த மாதிரி செடிகள் வந்து நிறைய வச்சு எல்லாமே காய்ப்புக்கு வர்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க. முக்கால்வாசி செடிகளுங்க. தண்ணி வந்து சர்ப்ளஸ் வாட்டராக இருக்குதுங்க. எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸாக இருக்கிறனால இந்த இன்டர் கிராப்புக்கு எல்லாமே தண்ணி பாய்க்கிற அளவுக்கு தண்ணி இருக்குங்க. போர்லேருந்து வர்ற தண்ணி வந்து தொட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க, ரிங் தொட்டிங்க. அந்த தொட்டிக்குள்ளே விழுந்து அதுலேருந்து ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு பாயுதுங்க. அது போக மீதி இருக்கிற எல்லா இன்டர் கிராப்புமே தனித்தனியாக ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க. எல்லா மரத்துக்குமே ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷனில் பாயிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க இந்த தோப்பில். அதுக்கான பைப் லைனு எல்லாமே பக்காவாக குவாலிட்டியான பைப் லைன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் ஃபுல்லாக எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. இந்த தோப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணாலே கண்டிப்பாக உள்ளே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தான் தோணுங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல தோப்புங்க. அது போக தார் ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 400 அடி வந்துடுங்க. அதனால் உங்களுக்கு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து வாங்குனீங்கன்னா தட வசதியெல்லாம் பக்காவாக தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஊடு பயிர்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல்லாக 5 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊடு பயிர் போட்டிருக்காங்க. சும்மா அரை ஏக்கர் 1 ஏக்கருக்கெல்லாம் இல்லைங்க. ஃபுல் தோப்புமே ஊடு பயிர் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஃபுல்லாகவே தடம் போட்டு விட்ருக்காங்க. இந்த 5 ஏக்கரில் எல்லா இடத்துக்குமே லாரி போகிற அளவுக்கு ஃபுல்லாக தட வசதி பண்ணி விட்ருக்காங்க.
இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ரிங் தொட்டி இருக்குதுங்க, காங்கிரீட் தொட்டிங்க. இப்போ மழைக்காலமாக இருக்கிறனால அதிகமாக வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுபோக பிஏபி வாட்டரும் இப்போது பாஞ்சிட்ருக்கிறனால போர் வந்து அதிகமாக ஓட்டுறது இல்லைங்க. அதான் அந்தளவுக்கு பாசி பிடிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த தொட்டியில் ஸ்டோரேஜ் ஆகிற வாட்டர் தான் இந்த ஃபுல்லாகவே இந்த 5 ஏக்கருமே தண்ணி பாயுதுங்க. இந்த தோப்பு பார்த்திங்கன்னா அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல தோப்புங்க. தென்னை மரம் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு வருமானம் வருதுங்க. அது போக இன்டர் கிராப், நிறைய இன்டர் கிராப் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபுல்லாக இன்டர் கிராப்புங்க. அது மூலமாகவும் ஒரு வருமானமுங்க. ஃப்யூச்சரில் இன்னும் வந்து இந்த சின்ன பாக்கு மரங்களாக பெருசாச்சுன்னா கண்டிப்பாக அதனோட இன்கம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் சரிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர் கிராப்போட ஒரு தோப்பு வேணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் வாங்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வந்து நார்மல் தோப்பை விட இதில் வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மாதம் மாதம் இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு நல்ல தோப்பு, ஒரு எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸோட ஃபுல்லாக இன்டர் கிராப் போடுறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது, இல்லை இன்டர் கிராப்போடவே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 100% செட் ஆகுங்க. உள்ளே வந்து எல்லா வகையான வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. அந்தளவுக்கு எல்லா வசதியுமே ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் 60 லட்சம் சொல்கிறாங்க. அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியேட் பண்ணி குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.